உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்ன குழம்பு வைக்கன்னு தெரியல. மருமக வர வந்திருக்கா. மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசி ஆக்கி போட வேண்டாமா? நம்ம பிள்ளைங்களுக்கு எதையாவது வைப்போம், சாப்பிடுங்க, ஒன்றும் சொல்லாதுங்க. அந்த பிள்ளைங்க அப்படி இருக்குமா? என்னத்த செய்யணும் ஒன்றும் புரிய மாட்டுக்கு. சாம்பார் வச்சாச்சு, சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வைக்கலான்னா 2 பேரும் வெளியே போயிருக்கானுங்க. நம்ம இனி இந்த வெயில எங்கே போய் சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வர்றதுக்கு? இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிய மாட்டுக்கு. கலவை சாதம் மாதிரி கிண்டலான்னு பார்த்தா வேண்டாம். கலவை சாதத்தை போட்டு என்னத்தை கிண்டிட்டு இருக்க? ஒரு சோறு குழம்பு கறி வச்சாலும் நல்லா இருக்கும். என்னத்தையே வைக்கலாம்? பேசாம 2 மருமகளையும் கூப்பிட்டு கேட்டுரும் என்ன குழம்பு வைக்கலான்னு. இந்த குழம்பு பாடுதான் பெரிய விஷயமா இருக்குப்பா. இந்த கறியாவது எதையாவது வச்சு ஒப்பேத்திடலாம். இந்த குழம்பு தான் என்னென்ன குழம்பு வைக்க. ஒரு நாள் புளி குழம்பு, ஒரு நாள் சாம்பார், ஒரு நாள் ரசம், அதை விட்டா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் மோர் குழம்பு. இதை தான் மாறி மாறி வச்சுட்டு இருக்கு. வித்தியாசமா என்னத்தையே தான் வைக்க. பேசாம உருளைக்கிழங்கு மீன்ஸ் மேக்கர் எல்லாம் போட்டு காலிஃப்ளவரும் இருக்குல்ல போட்டு நல்ல மசால் கறி மாதிரி வச்சிருவோம் கட்டியா. வச்சு ரசமும் வைக்கலாம். வேற ஏதாவது வேணும்னா கேட்போம். வேற என்னத்தை தான் போட்டு வைக்க? மண்டைக்குள்ள ஒன்றும் ஓட மாட்டுக்கு. இந்த வெயிலுக்கு எதை தின்னாலும் பிடிக்க மாட்டுக்கு. என்னத்தை தின்னாலும் இவ்வளோ தயிர் கேட்குது. என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க கிச்சன்ல நின்று? ஐயோ, குளிச்சுட்டு கொஞ்சம் வர லேட் ஆயிட்டு. சமையல் எதுவும் பண்ணல. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் நீங்கள் எந்த சமையலும் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாள் நீங்கள் கிச்சன்ல இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இன்னும் நானும் மகாவும் தான் எல்லாம் பண்ணுவோம். நீங்கள் பேசாமல் அங்கே கால் மேலே காலை போட்டு உட்காந்து ஹாயா ஏய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் போதும். ஐயா வேண்டாம் கையில, நான் சமையல நானே பார்த்துக்கிறேன். புது மருமகளே சின்ன பிள்ளைகளாவே இருக்கியே, உங்களை போட்டு சமையல் கட்டில் கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. இவ்வளோ நாள் பார்த்தது தானம்மா. என்ன கறி வைக்கணும்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வச்சிருவேன். அதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன கறி வைக்க என்ன கறி வைக்கன்னு ஒரே யோசனை. என்ன கறி வைக்க சொல்லு கையில, 5 நிமிஷத்துல வச்சிருவேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத்த, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நீங்கள் சொல்லுங்க என்ன கறி வைக்கணும்னு. எனக்கு தெரியும் சமையல். உங்களுக்கு தான் தெரியுமே, நான் தான் உங்களுக்கு விதவிதமாக வச்சு வீட்டில் இருக்கல கொண்டு கொடுப்பேனே. ஏன்னா நீங்கள் நம்பி சமையல் கட்டை என்கிட்ட ஒப்படைக்கலாம். உங்கள் சமையல் கட்டுக்கு எந்த பங்கமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். மகா கட் பண்ணி கொடுப்பா, நான் சமையல் பண்ணுறேன் ஒரு நாள். இன்னொன்று நான் கட் பண்ணி கொடுக்குறேன், அவள் சமையல் பழகட்டும். எல்லாம் கற்றுக்கிட வேண்டியதுனத்த. எல்லாரும் என்ன கற்றுக்கிட்ட வராங்க. நீங்கள் பேசாமல் ஹாலில் போய் ஹாயாக உட்காருங்க. உங்களுக்கு ஜூஸ் போட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வரேன். இந்த மகா எங்கே போனா? சே, காலையில் எழுந்திரிச்சோமா குளிச்சோமா அடுப்பங்கரைக்கு வந்தோமான்னு இல்லாமல் இந்த சீரியல் ஆக்டர் மாரி மினிக்கிட்டு அங்கனே எங்கனே ஒரு சோகமாக நிற்பாள. வரலாம்ல, அவள் வந்திருப்பான்னு நினச்சா நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். மகா மகா, ஏய் எனக்கு முன்னமே குளிச்ச இல்லை நீ? அடுப்பங்கரைக்கு வந்து காய்கறி கட் பண்ணி வச்சாதான் என்னவா உனக்கு? இங்கே பாரு, அத்தை இனிமேல் ட்ரெஸ் தான் எடுக்கணும். நம்ம அத்தைகிட்ட எந்த வேலையும் வாங்கக்கூடாது. நம்ம 2 பேருமே சமையல் மேனேஜ் பண்ணிக்கலாம், சரியா? ஐயோ கையில வேண்டாம், சொன்ன கேளு. நான் சும்மே தனியா இருந்துட மாட்டேன். ஏதோ வேலை கொடுத்தா கூட செஞ்சுட்டு இருப்பேன். சும்மா எப்படிமா உட்காந்துட்டு இருக்குது? வேலை பார்த்தா கை நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கறி வைக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் முடியாதத. இன்னும் சமைய காட்டு எங்க ராஜ்யம்தான். உங்களை உள்ள விடவே மாட்டோம். ரெஸ்ட் எடுங்கத்த. எவ்வளவு நாளதான் நீங்களும் அடுப்பங்கரையே கறின்னு இருப்பீங்க. போங்க, பக்கத்துல பெரியம்மா வீடு இருக்குல்ல, போய் பேசிட்டு இருங்க. நாங்க சமையல் பாத்துக்கிறோம். என்ன கறி வைக்கணும்னு சொல்லுங்க, இல்ல நாங்களா ஒரு கறியை வைக்கிறோம். சொன்னா கேட்க மாட்டேக்கே கையில. உங்களுக்கு என்ன கறி பிடிச்சிருக்கோ அதை வைங்க, அது போதும். பார்த்து எடுத்து செய்யுங்கம்மா, கையை சுட்டுறாதீங்க. ஏய் இங்க பாரு, நான் ஒரு நாள் காய் கட் பண்ணி கொடுத்தா நீ சமையல் பண்ணணும். நீ ஒரு நாள் காய் கட் பண்ணா நான் சமையல் பண்ணி கொடுப்பேன். காலையில பாத்திரத்தை நீ விளக்குற, ஈவினிங் பாத்திரத்தை நான் விளக்குறேன். காலையில வீட்டை நீ கூட்டுற, ஈவினிங் வீட்டை நான் கூட்டுறேன். இந்த டீலிங்னா நமக்கு. அது இல்லாம ஹாயை நான் பார்த்து தூங்குவேன். 3 நேரமும் சாப்பாடு முன்னாடி வரணும்னா இந்த கதையெல்லாம் வீட்டுல இருந்தவங்க நடக்காது. வேலையெல்லாம் கத்துக்கணும். பொண்ணா பிறந்தவ சமையல் தெரிஞ்சுக்கணும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு சமையல் ஓரளவுக்கு தெரியும் தான், இருந்தாலும் நீயும் கத்துக்கணும்ல. இன்னைக்கு நான் காய் கட் பண்றேன், நீ சமையல் பண்ண. ஏய் உனக்கு சமையல் தெரியும், அடுப்பங்கரைனா என்ன எப்படி வச்சிருக்கணும்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாதவளை பிடிச்சி கிச்சன்ல நிப்பாட்டி அதை பண்ணி இதை பண்ணுனா எல்லாரும் சாப்பிட வேண்டாமா? அதெல்லாம் என்னால முடியாது. காய் வேணா நான் கட் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நான் சமையல் கத்துக்கலாம். ஏய் சமைக்க தெரியாது சமைக்க தெரியாது நீ எத்தனை காலம் தான் சொல்லுவ? ஏழு கழுத வயசாச்சு, சமைக்க தெரியாதான், நல்லா சாப்பிட மட்டும் தெரியுமா உனக்கு? இங்க பாரு, சமையலுங்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நமக்கு பிடிச்சி செஞ்சா ரொம்ப பழகிக்கலாம், ஈஸியாகவும் டேஸ்டாகவும் வரும். அது இல்லாமல் நம்ம விருப்பப்பட்டவங்க சந்தோஷமானவங்க சாப்பிடணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சி சமையல் பண்ணோன்னு வையன், இன்னும் டேஸ்ட்டாக வரும் சமையல். எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு தெரியாது, தெரிஞ்சதை உனக்கு சொல்லித்தரேன், கற்றுக்க. இப்போ உனக்கு என்ன
அப்படியே பேசாம விட்டுருந்தா கூட அவங்களால 10 நிமிஷம் சமைச்சு போயிட்டே இருந்திருப்பாங்க. சரி எதுல நான் சமைக்கிறேன் நீ சமைன்னு சீனை போட்டுக்கிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு நீ செய் அதை செய் இதை செய்யினா என்னால முடியாது. காய்கறி மட்டும் தான் என்னால கட் பண்ணி கொடுக்க முடியும். ஏய் இன்னைக்கு முத நம்ம ரெண்டும் சமைக்கிறோம். ஏதாவது ஸ்வீட்டோடய ஆரம்பிக்கலாம். கேசரி பண்ணுவோம். வேணாம் பால் பாயசம்னா அத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம் வச்சு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரைனா அத்தானுக்கு பிடிக்கும். கார்த்திக்கு பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி மாங்காய் பச்சடி வைக்கலாம். என்ன முடிச்சுக்கிட்டே நிக்க? அடுப்பாவது பத்த வைக்க தெரியுமா என்ன? இப்படி வளர்த்து விட்டுருக்காங்க பெரியம்மா. இவளை நம்ம தான் சரி பண்ணணும். ஏய் சமையல் பண்றதுக்கு அடுப்பை பத்த வைக்கணும். இப்படியே பார்த்துட்டுனா தன்னால ஒன்றும் பத்த வைக்காது. அது எங்களுக்கும் தெரியும். பார்த்த உடனே அடுப்பு பத்திக்காதுன்னு. என்ன பண்ணணும் அதை சொல்லு. நீ பாட்டு சாம்பார் வைக்கணும் ஸ்வீட் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏதாவது கூட குறை ஆச்சுன்னா என் பேர பழைய போடக்கூடாது பாத்துக்க. பேசாம நான் கை கட் பண்ணி கொடுக்குறேன் நீ சமையல் பண்ணு. அதான் இப்போதைக்கு நல்லதுன்னு தோணுது. ஏய் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் சொல்றத மட்டும் பண்ணு. ஏன் இப்படி வந்துட்டேன்? கல்யாணம் ஆயாச்சு. கார்த்திக்கு விதவிதமா சமைச்சு போடணுங்கிற அக்கறை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. உனக்கு எங்க அக்கறை வரும்? கல்யாணம் ஆகி கொஞ்சம் கூட பாவம்னு பார்க்காம 2வது நாளே வெளியே தூங்க வச்சவ தானே. இங்க பாரு ஒரு குக்கர் எடுத்துக்க. அதுல 2 கப்பு அரிசி 2 கப்பு பருப்பை போடு. நல்லா கழுவிக்க. அதுல காயப்பொடி அப்புறம் ஜீரகம் கருவேப்பிலை மல்லி இலை இவ்வளோத்தையும் போட்டு ஒரு 3 விசில் வை. அதுக்கப்புறம் காய் கட் பண்ணி கொடுக்குறேன். காய் அவிய போட்டு அதுக்கப்புறம் எப்படி சாம்பார் வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் புளியை கொஞ்சம் நனைய போடு. ஏய் என்ன ஏன் சிம்பிளா இருக்குன்னு பார்த்தா அதை போடு இதை போடு குக்கரை வை காய்கறியை கட் பண்ணி தரேன் அப்புறம் நீ இதை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்ற. இதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸா இருக்கு. என்னால முடியாது. இங்க பாரு உனக்கு தான் சமையல்னா என்னன்னு தெரியும். ஒழுங்கு மரியாதை நீயே சமையல் பண்ண. இன்னைக்கு எப்படி நீ சமையல் பண்ணாம மட்டும் போறேன்னு நான் பாக்குறேன். ஏய் ஒழுங்கா நான் சொல்றத செய்யற இல்ல இப்பவே அத்தை பெரிய மாட்டெல்லாம் போய் நேற்று என் குழந்தைனார பாவம் அந்த கொசுக்கடியில வெளியே தூங்க வச்சா அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவேன். சொல்லட்டுமா? என்ன சமையல் பண்றியா? ஓ பேக் மேல பண்ற என் தலைய எடுத்து பண்ணி தொலைகிறேன். ரொம்பதான் அழட்டிக்கிறா. தெரியுதுல்ல தான் பண்ணது தப்புன்னு. இந்த பாரு இனிமேல் காலையில் எந்திரிச்சம்மா குளிச்சம்மா கிச்சன்ல வந்து என்னாவது வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். சும்மா மேக்கப்பும் போட்டுட்டு இந்த சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி அங்கே இங்கேயும் நடந்துட்டு இருக்க கூடாது. என்ன புரியுதா? ஓ வீட்டில் தான் அம்மா டார்ச்சர் பண்ணணும்னு பார்த்தா அதோட பெரிய டார்ச்சரெல்லாம் இருக்காவா? ஓ நானும் இந்த கார்த்தியை வெளியே போய் தூங்க சொன்னேன். அவனா வெளியே போய் தூங்கிட்டு அதுக்கு நான் பொறுப்பேற்க வேண்டியதா இருக்கு. ஐயோ பாவம் மகா யாருக்குமே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா சமையக்கட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கா? பேசாம தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. அம்மா தான் சமையல் பண்ணுவாங்களே. மகா மகா காது கேக்குதா பேரு? சமையலும் பெருசா பண்ண மாதிரி இல்ல. அடுப்பங்கரைய பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கா? மகா மகா குட்டி என்ன குழந்தைனாரே இப்பதான் உங்க ஆசை அருமை பொண்டாட்டி கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கா. அதுக்குள்ள கூப்பிட வந்திருப்பீங்களே. இப்பமெல்லாம் வரமாட்டா. சமையல் அவளுக்கு நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு. எனக்கு சமையல் கூட அவ தான் பண்ண போறா. சமையல்லாம் பண்ணிட்டு 1 மணிக்கு அப்புறம் தான் கிச்சனை விட்டு வெளியே அனுப்ப முடியும். என்ன வேணும் உங்களுக்கு? காஃபியா டீயா ஜூஸா? ஐயோ அண்ணி எனக்கு எதுவும் வேண்டாம். அவளுக்கு உடம்பு முடியல. நேத்தெல்லாம் தூங்கவே இல்லை வயிறு வலியில. அதான் நாட்டு மருந்து கடையில கேட்டு அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பவுடர் கொடுத்துருக்காங்க. இந்த பவுடரை ஹாட் வாட்டர்ல போட்டு வெது வெதுப்பா குடிச்சா வயிறு வலி உடனே கேட்குமா. டயர்ட்னஸ்லாம் இருக்காதான். அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் கூட வயிறு வலிலாம் வராதுக்கு வாய்ப்பு இல்லையா. அதான் கொடுத்துட்டு போகலான்னு. குழந்தனாரே யாரு எதை சொன்னாலும் உடனே நம்பிடாதீங்க. இன்னும் பச்சை பிள்ளையாவே உங்களை அத்தை வளர்த்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் புரியல. சரி சரி இப்ப எதுக்கு தேவையில்லாம நான் பேசிட்டு இருக்கேன். கொடுங்க நானே கொடுத்துக்கிறேன். மகா இதுல நாட்டு மருந்து கடையில சொல்லி ஒரு பவுடர் ஏதோ நேம் சொன்னாங்க மறந்துட்டு. இதை வெந்நில போட்டு குடிச்சிட்டு முடியலன்னா சொல்லு. நான் வேணா நீ ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நீ வேணா தூங்கு. இந்த கதையெல்லாம் வேண்டாம் குழந்தைனாரே. அதெல்லாம் அவ செய்வா. நீங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏன் எங்க அம்மா உங்க அம்மா எல்லாரும் அந்த காலத்துல குடம் கொண்டு பைப்புக்கு தண்ணி எடுக்க போனோம். அதுக்கு முந்தின காலத்துல குளத்துல போய் தண்ணி எடுப்பாங்க. குளத்துல போய் தண்ணி எடுத்து ஆட்டோரல்ல தோசைக்கு மாவு அரைச்சு அம்மியில மருந்து கறிக்கு அரைச்சு விறகடுப்புல தீ வச்சு சமையல் பண்ணி எல்லாம் செய்ய தானே செஞ்சாங்க. அவங்களால முடிய தானே செஞ்சிச்சு. இப்ப அப்படியா இவ்வளவு வசதிகள் வந்தாச்சு. இதுல வேலை பார்க்கலன்னா இதுல வேலை பார்க்க போறலாம். பொம்பளைங்கன்னா சகிப்புத்தன்மை கண்டிப்பா இருக்கணும். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் அவ சமையல் பண்ணுவா. அவளுக்கு ஒன்றும் வயிறு வலி இல்லை.
என்னத்துக்கு இவ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கானே தெரியல. இவளுக்கு அப்படி நம்ம மேல என்னதான் கடுப்போ. நம்ம ஏதோ பழி வாங்குறதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. அத்தை விட்டுருந்தா அவங்களே சமையல முடிச்சிருப்பாங்க இந்த நேரம். அதை விட்டுட்டு காயை கட் பண்ணி போட்டு சமையல பண்ணு டார்ச்சர் பண்றா. ஏய் இந்தாடி, இப்பமா இதை குடிக்காத. உனக்கு உண்மையிலே வயிறு வலி வரும் பத்தியா, அப்ப சாப்பிடு. அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு இப்ப வயிறு வலி எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு நீ நடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. கண்டுபிடிக்கிறேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் குக்கர் எடுத்து பருப்பு போடு. என்ன அத்தைகிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லி கொடுக்கவா? சமையல் பண்ணி தொலைக்கிறேன். ரொம்பதான். யாருக்கிட்ட? என்கிட்ட எல்லாம் உன் பார்த்தா என்னைக்கும் பழிக்காது. இதெல்லாம் கார்த்திகிட்ட வச்சுக்க. ஐயோ, குக்கர் எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப இவட்ட குக்கர் எங்க இருக்குன்னு எப்படி கேட்க? குக்கர் எப்படி இருக்குன்னு கூட உனக்கு தெரியாத, பார்த்தது இல்லையா? நீ எல்லாம் பொம்பளை பிள்ளைன்னு கேட்பாள. ஷோ கடவுளே, கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை தலையை விரிச்சு போட்டு ஆடுமா. அந்த கதையா இருக்கு. குக்கரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. பேசாம இந்த பானையிலே வச்சிடலாம். பானையில தண்ணியை ஊத்திட்டு பருப்பை போடணுமா? இது பருப்பை போட்டுட்டு தண்ணியை ஊத்தணுமா? தண்ணியை ஊத்திட்டே போடுவோம். நம்ம ஆளு சமையல்ல புளியாச்சே, சமையல வெளுத்து கட்டிடுவா. அழகி நீ செல்லம். ஏய், என்னடி பாத்துக்கிட்டே நிக்கிற? தண்ணி வச்சாச்சுல, பருப்பை கழுவி போடு. வேக வேண்டாமா? மணி 11 ஆயாச்சு. இப்படி நம்ம ஸ்லோ சமையல் பண்ணா 4 மணி நேரம் சாப்பிட முடியாது. பசியோடு இருப்பாங்க. சீக்கிரம். என் காந்த கண்ணழகி. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? மகா வேற நிக்கிறேன். போங்க நீங்க ரொம்ப மோசம். போங்க, அங்க போயிருங்க. நான் சமையல் பண்ணணும். கிச்சனா இருந்தா என்ன, எந்த இடமா இருந்தா என்ன, ஏன் பொண்டாட்டி கொஞ்சம் இடம் பொருள் எவ்வளவு கிடையாது. என் கண்ணு அழகி. கொஞ்சம் வா, உன்கிட்ட பேசணும். ஐயோ போங்க மாமா, நீங்க அங்க. மகா நிக்கிறேன். இப்பதான் உங்க தம்பி வந்துட்டு போனாரு. அடுத்தது நீங்களா? அண்ணன் தம்பி எந்த விஷயத்துல ஒண்ணு போல இருக்கீங்களோ தெரியல, இந்த விஷயத்துல அச்சச ஒண்ணு போல இருக்கீங்க. போங்க மாமா அங்க. ஐயோ போங்க மாமா ப்ளீஸ், வர்றேன். போங்க. மகாக்கு இப்பதான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வேற நேரம். போங்க, வர்றேன். ஐயோ, இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, இவ்வளவு நேரம் அவளை போட்டு அதட்டுன்னு அதட்டியாச்சு. இப்போ நீயே காய்கறி கட் பண்ணுன்னு சொன்னா நம்ம கொன்னே போடுவா. என்ன சொல்லிட்டு கிளம்புறதுக்கு? சரி, எதையாவது சொல்லுவோம். ஏய் மகா, இங்க பாருடி, சாம்பாருக்கு காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் இங்க பாரு, ஒண்ணுதான். என்ன? ஏய், துணி துவைச்சு வச்சேன், காய போட மறந்துட்டேன். வெயில் அடிக்குது, இப்ப போட்டாதான் நல்லா காயும். துணியை காய போட்டுட்டு வந்துருக்கேன். சாம்பார் காயெல்லாம் கட் பண்ணி இந்த அந்த கிண்ணத்துல வச்சிருக்கேன். பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சட்டியில எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த காய்கறியை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு மூடி வச்சிரு. அதுக்குள்ள நான் வந்திருக்கேன். இல்ல நான் வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பு வெந்திருக்குல்ல, இதை நல்லா ஒரு மத்த வச்சு கடைஞ்சிட்டு அந்த காய்கறி அதில் போட்டு புளி இருக்குல்ல, புளி சொன்னல இருக்குமே, புளியை கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் உப்பும் போட்டு அதை போட்டு அப்படியே மூடி வச்சிரு. சாம்பார் 2 கொதி வந்தோடனே அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடு. சாம்பார் ரெடி. நான் அதுக்குள்ள வந்துருவேன். வந்து பொரியல் கட் பண்ணி கொடுக்குறேன். என்ன நீ பாட்டு அடிக்கிட்டே போற? எனக்கு தான் சமையலை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தா மட்டும் தான் என்னால சமையல் பண்ண முடியும். நீ பாட்டு அதை போய் இதை கொட்டு இதை தாளிச்சு போடு அப்படி இப்படின்னு சொல்ற. இங்க பாரு, என்ன வச்சு நீ ஏதோ ரிஸ்க் எடுக்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. போயிட்டு சீக்கிரமா வர வழியை பாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லாம் பண்ணுவேன். அதுவரை இப்படியே தான் நிற்பேன். முகே முக கட்டையும் பாரு, வந்து வாசிருக்கு பாரு எனக்குன்னு. நான் பாட்டு அவனு செவனேன்னு உட்காந்துருந்தேன். சமையல் பண்ண அதை பண்ணேன்னு. எனக்கு சமையல் என்னன்னு கூட தெரியாது. சாம்பாரவை, அவியலவை, உருளைக்கிழங்க வைன்னு. மகளே, நீ மட்டும் இப்ப வரல, இந்த சமயக்கட்டுல அப்படியே ஒரு பூட்டை போட்டுட்டு நான் போட்டு போய் தூங்கிடுவேன். பிரியா, காலையில நான் உன்னை உங்க வீட்டுல விட்டுட்டு வந்தது இன்னுமா நீ எந்திரிச்சிருக்காம இருப்ப? கண்டிப்பா எந்திரிச்சிருப்ப. நான் இல்லைன்னு உனக்கு தெரியும். என் மேல பாசம் இருந்தா கண்டிப்பா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க போனேன், என்னை விட்டுட்டு எதுக்கு போனேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். உன் ஃபோனுக்காக தான் இவ்வளவு நேரமா ஃபோனும் கைமாவே உட்காந்துருக்கேன். ஆனா உன்கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். கடவுள் என்ன பண்ண, பிடிக்காதவங்க எல்லாம் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்துல என்னமோ நமக்கு சரியா இருக்கு. பிரியா, இன்னைக்கு வேணா உனக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம். கூடிய சீக்கிரம் உன்னை எனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இந்த பணம் காசு இல்லாம இருக்கலாம். ஆனா உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கு பிரியா எனக்கு. நீ என்னைக்கு என்ன புரிஞ்சுப்பியோ அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல வேலை பார்த்து என் கையால சம்பளம் வாங்குறவன் நீ. எனக்கு
உனக்கு கல்யாணமா? என் அப்பாவை என்னடா சொல்லி மயக்கினேன்? ஃப்ராடு ஃப்ராடு ராஸ்கல். சுஜின் தான் என் ஹஸ்பண்ட். மனசார நினைச்சிருந்தேன் கல்யாணம் நான் அவன் கூட மட்டும்தான். மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. சீ. ஏய், இந்த ரூமுக்கு வர்றதா இருந்தா என் பர்மிஷன் இல்லாம நீ வரக்கூடாது. வரதா இருந்தா கதவை தட்டிட்டு வரவா என்னன்னு கேட்டுட்டு தான் வரணும். புறா குண்டு மாதிரி இருக்கு, இதெல்லாம் வீடா? சீ, உங்க வீட்டுல உனக்கு வளர்த்த விதமே சரியில்லையே. பணக்கார பொண்ணா கழிக்கும் தாலியை கட்டி கூட்டிட்டு வா. நம்ம வீட்டுதான் சாப்பாட்டுக்கே வழி இல்லையே. கல்யாணம் பண்ணிட்டா ஆயுசுக்கும் உட்காந்தே சாப்பிடலாமா குடும்பமா? அப்படின்னு தானே எண்ணத்துலதான் எனக்கு கல்யாணம் பண்ணேன். உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததே நான் போட்ட பிச்சையால தான். என் டேடி கார் கொடுத்தாதான் உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. இல்ல கடைசி வரை உங்க அக்கா உங்க வீட்டுல தான் உட்காந்துருப்பா. பிரியா, என்னை பத்தி ஆரம்பத்துல இருந்தே நீ தப்பாவே நினைச்சதுனால கடைசி வரை உனக்கு நான் தப்பானவன் தெரியுவேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு பிரியா, உன்னை நல்லபடியா நான் பார்த்துப்பேன். கல்யாணம் என்னமோ நமக்கு எதிர்பாராத விதமா நடந்திருக்கலாம். ஏன் உன்னை பிடிச்சி கூட நான் கல்யாணம் பண்ணல. உங்க அப்பாவை நான் காப்பாத்துறதுக்கு வேண்டியதான் அந்த செகண்ட் கல்யாணமே பண்ணேன். ஆனா கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்து எனக்கு ஒன்று பிடிச்சிட்டு உன்னை பிடிச்சி போய் தான் உங்க இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கல. உன்னால கண்டிப்பா வாழ்க்கை மாறும் பிரியா, நம்ம நினைச்ச மாதிரி. கடவுளே, எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல. கல்யாணம் பண்றோங்கிற ஐடியா எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா விதிவசமா இல்ல சதிவசமானு தெரியல. எனக்கு எதிர்பாராத விதமா கல்யாணம் ஆயிடுச்சு. அவதான் என் பொண்டாட்டி. கடைசி வரை அவளை கண்கலமா பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசைதான். அவளை நினைச்ச மாதிரி என்னால ஆடம்பரமா அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஆனா கண்டிப்பா அவளை 3 நேரமா சாப்பாடு போட்டு நல்ல ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்து அவளை நல்லபடியா பாத்துக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கு. நீங்கதான் அவன் மனசை மாத்தி என் கூட சேர்த்து வைக்கணும். கடவுளே, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் எடுத்து பார்த்தது இல்ல. இந்த லவ் கிவன் கூட எதுலையுமே விழுந்தது இல்ல. ஆனா இப்ப நான் லவ் பண்றேன். என் பொண்டாட்டியை லவ் பண்றேன். உண்மையா லவ் பண்றேன். லவ்வோட பெயின் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுது. விக்ரம், சாரி விக்ரம், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாரிடா. அப்பா சொன்ன மாதிரி விளைச்சதெல்லாம் பால் இல்ல. உன் மனசு மாதிரி யாருக்கும் வராது விக்ரம். கல்யாணம் ஆகியும் இன்ன வரை என் கிட்ட கூட நீ வந்ததில்ல, என்னை தொட்டு கூட பேசினதில்ல. அப்படிப்பட்ட நீ எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண சுஜின் எங்க? தப்பு பண்ணிட்டேன் விக்ரம். சாரி, என்ன மன்னிச்சிரு விக்ரம். ஐ லவ் யூ விக்ரம். ஐ மிஸ் யூடா. எதுக்கு என் அப்பா வீட்டில் என்னை விட்டுட்டு வந்த? உன்னை இங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஏன் நான் தான் ஃபோன் பண்ணணுமா? நீ தானே என்னை விட்டுட்டு வந்த. நீ தானே ஃபோன் பண்ணி உனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, எப்படி இருக்கு, சரியா போச்சான்னு கேட்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஈகோ இருக்கக்கூடாது விக்ரம், அது நல்லதுக்கு இல்லை. பிரியா, வந்துட்டியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாதுதான். ஏன் நீ முதல்ல ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? விக்ரம், நம்ம இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருந்தோம், மறுபடியும் நமக்குள்ள சண்டை தான் வரும். விக்ரம், ஐ மிஸ் யூ. ஐ லவ் யூ so much. போ பிரியா, இந்த வார்த்தை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எத்தனை நாள் ஏங்கிருப்பேன், எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? அதான் சொல்றேன்ல விக்ரம். ஐ லவ் யூ. விக்ரம், நம்ம இப்படியே சண்டை போட்டுட்டே இருக்க கூடாது. சீக்கிரமா அத்தை மாமா கையில ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கணும். இன்னும் ஒண்ணு நான் புரிஞ்சு என்ன நீ புரிஞ்சு நம்மளை பார்த்து எல்லாரும் மூக்கு மேல வர வைக்கணும். இப்படி ஒரு கப்புள்ஸா, இவ்வளவு ஒரு அந்யோன்யமா அப்படின்னு. கண்டிப்பா பிரியா, கண்டிப்பா. நீ அப்படி பேசுற என்னால நம்பவே முடியல பிரியா. தேங்க்ஸ் பிரியா. ஐ லவ் சோ மச். காமன் பொங்கும் மோக பூவில் தக்கும் மாலம் தங்கத்தில் புட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம் எங்கினியும் தென்னலாய் நின்னரடி வந்தா காதில் ஒரு மந்திரமாய் காகலிகள் மூலவே தத்தாலே பெண்ணே சேலை நெய்வே கண்ணே. பிரியா பிரியா பிரியா, ஐயோ கனவா கண்டிருக்கோம். இவ்வளவு நேரம் கனவுல கண்டது என்னைக்கு நிஜமா போதோ தெரியல.